விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கலாத்தியர் நிருபம் 6:8. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க, நாம் விதைக்கிறோம். எங்கிருந்து விதைக்கிறோம்? மாம்சத்திலிருந்து விதைக்கிறோமா, ஆவியிலிருந்து விதைக்கிறோமா? எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுக்க முடியும். 2 சாமுவேல் புத்தகத்தில் 12:13 சொல்லப்படுகிறது, ராஜா நீ சாக மாட்ட, கர்த்தர் இந்த பாவத்தை மன்னிப்பார், நீ மரிக்க மாட்ட, ஆனால் நீ செய்த பாவத்தின் மூலம் உனக்கு பிறக்கும் மகன் மரிப்பான். ஆமாம், என்ன சொல்றாரு? ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தேவனை தூஷிக்குங்க நீ காரணமாக இருந்தபடினாலே உனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். இப்பயும் பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்றார், நாம் செய்கிற பாவத்திற்கு நிச்சயமாக ஒருவேளை நமக்கு தண்டனை கிடைக்காம இருக்கலாம், ஆனால் தண்டனை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், தயவு செய்து டோன்ட் டேக் சின் லைட்லி. பாவத்தை எளிதாக எடுத்துக்கொள்ளாதீங்க. பாவத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. ஸோ டோன்ட் ப்ளே வித் த சின். அதை விட பயங்கரமானது, அதை விட மோசமானது பாவத்தோடு நாம் விளையாண்டு கொண்டிருப்பது. பாம்பை கண்டாவே பயம் வருது, ஆனால் இதை விட பயங்கரமான பாவமாகிய பாம்பை குறித்த கவனம் நம்மிடத்துல இல்லை, பயம் நம்மிடத்துல இல்லை. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். பாவத்தை அடிக்க முடியாது, கொல்ல முடியாது. மணவாளன் வரப்போகிறார், மணவாட்டியை ஜாக்கிரதையாக. டோன்ட் ப்ளே வித் த சின். சின் இஸ் சின். சொல்லுங்க, சின்ன பாவம் பெரிய பாவனே கிடையாது. சாவான பாவம் சாதாரண பாவம் கிடையாது. பாவம் பாவம் தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. சின் இஸ் சின். அந்த இதுக்குள்ள வாங்க. எனவே தேவன் பாவம் செய்தவங்களை மன்னிக்கிறாரு, ஆனால் பாவத்தினால வருகிற தண்டனையை நாம், அந்த வலியை நாம் அனுபவித்தே தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வலியை நாம் சுமந்தே தான் ஆகணும்.